உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அருமையான இந்த மனமகிழ்ச்சியின் வேளையிலே பரிசுத்த திருமண ஆராதனைக்கு நாம் வந்திருக்கிறோம். அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்துல வந்து ஆசீர்வதிப்பேர் என்று சொன்னவர் நம் மத்தியிலே கிருபையாய் எழுந்தருளி இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று. கர்த்தர் கிருபையாய் நம்மை ரட்சித்த அந்த பாக்கியத்தை தந்திருக்கிறார். அவர் பாராட்டுகிற கிருபைகள், அவர் தயவாய் நம்மை நடத்தி வந்த அவருடைய அன்பு எல்லாவற்றையும் நினைத்து கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் கரம் நீட்டி என்னை எல்லாரும் கைகளை தட்டி பாடுவோம். புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லை. எத்தனை பேர் சந்தோஷமா சொல்லுவீங்க? என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. நேர்வழியாய் என்னை நடத்தினீர், நீதியின் பாதையில் நடத்தினீர். பாடுங்க. நேர்வழியாய் என்னை நடத்தினீர், நீதியின் பாதையில் நடத்தினீர். காரியம் வாய்க்க செய்தீர், என்னை கண்மணி போல் காத்திட்டீர். காரியம் வாய்க்க செய்தீர், என்னை கண்மணி போல் காத்திட்டீர். என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லை. நல்ல கையை தட்டி. என் இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம், உம்மையே வாழ்த்துகிறோம். நீ நல்லவர். அப்படி எழுந்து நிற்கலாமா? இருக்கிற இடத்துல எல்லாரும் தேவ சமூகத்தில் எழுந்து நின்று அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். கோடா கோடி தூதர்கள் அவர் எப்பொழுதும் துதித்துக் கொண்டே இருப்பார்கள். அவர் ஒருவரே எல்லா மகிமைக்கும், எல்லா கனத்துக்கும், எல்லா துதி ஸ்தோத்திரங்களுக்கும் பாத்திரர். எல்லாரும் எழுந்து நின்று கண்களை மூடி ஸ்தோத்திர சத்தங்களை ஏறெடுக்கலாமா? ஸ்தோத்திர பலியிடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாரும் வாய்களை திறந்து சத்தமாய் ஸ்தோத்திரம் என்று சொல்லி, ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் வாழ்க ராஜா. உம்மை நாங்கள் உயர்த்தி பணிகிறோம் ஆண்டவரே. எங்களை நாங்கள் மிகவும் தாழ்த்தி உம்மை நாங்கள் மிகவும் உயர்த்துகிறோம்.
எல்லா நன்மைகளின் ஊற்றும் உறைவிடமும் நீர்தான் ஆண்டவரே. நன்மையான எந்த ஈவையும் தருகிறவர் நீர்தான் ஆண்டவரே. அருமையான பிள்ளைகளுடைய காரியத்தை வாய்க்க பண்ணி இந்த நாளை கர்த்தர் குறித்து இந்த நாளை காணும்படி செய்த உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைகளுக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நாங்கள் ஒருமித்து உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம், ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இது உம்மால் வந்தது என நாங்கள் முழுமையாய் நம்பி உமக்கே மகிமையையும் வல்லமையையும் கனத்தையும் ஸ்தோத்திரங்களையும் செலுத்துகிறோம். ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. எல்லாரும் சொல்லுங்க, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு. எல்லா கைகளை செய்யட்டும். ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு. எல்லா கைகளை நல்லா அசைச்சு சொல்லுங்க, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்த. உங்க சத்தம் கேட்கட்டும் சத்தமா. சிங்காசனத்தில், எஸ், பரிசுத்தரே, பரிசுத்த. அவரை பரிசுத்தர் என்று சொல்லுகிறவர்கள் ரெண்டு கைகளை உயர்த்தி பாடுவோம். ஆராதனை, இந்த காரியம் கர்த்தராக வந்தது. ஒரு காரியம் வாய்க்கப்பட காரணம் அவரே துவக்கமும் முடிவுமாயிருக்கிறபடியினால நன்றியோடு கைகளை அசைத்து ஆராதனை உமக்கு, ஆமென், ஆராதனை, ஆராதனை. மகிமை இறங்குகிறது, தேவ பிரசன்னம் தங்குகிறது, தேவ கிருபை பெருகுகிறது. சத்தமாய் அல்லேலூயா, நல்லவர். யாத்திராகமம் 2:1 சொல்லப்பட்டிருக்கிறது, லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான் என்று. 2 கர்த்தருடைய தாசர்களுடைய பிள்ளைங்க
கர்த்தருடைய சேவை உண்மையாய் செய்கிற பாஸ்டர் சாமுவேல் ஜெபராஜ், பாஸ்டர் சாம், 2 பேருடைய பிள்ளைங்க இன்னைக்கு பரிசுத்தவான்கள் மத்தியிலே கர்த்தருடைய பிரசன்னத்திலே சபை முன்பாக கொஞ்ச நேரத்தில் ஒன்றாய் இணைக்கப்பட போகிறார்கள். யாத்திராகமம் 2:1 சொல்லப்பட்ட வார்த்தை, பார்வோன் தடை, எல்லாமே தடை. ஆனால் அது நடுவில் இப்படி ஒரு சம்பவம் நடக்க காரணம் உண்டு. என்னவென்றால் கர்த்தர் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நிறைவேற்றும்படியாக, ஹல்லேலூயா, முற்பிதாக்களோடு செய்த உடன்படிக்கை நிறைவேற்றும்படியாக தேவன் தாம் நினைத்த ஒவ்வொரு காரியத்தையும், எத்தனை தடைகள் வந்தாலும் எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் அது நடுவிலே நிறைவேற்றி முடிக்க அவர் உடன்படிக்கையின் தேவனாயிருக்கிறார். இந்த கால வேளையில் ஆவியா செய்ய நினைத்த ஒன்றும் தடைபடாது. ஹல்லேலூயா. மோசேயின் தாயும் தகப்பனும் அவர்களை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் கொஞ்சம் கூட நினைச்சிருக்க மாட்டாங்க தேவன் தம்முடைய பெரிய திட்டத்தை தங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்ற போகிறார் என்று. தேவ பிள்ளைகள் வாழ்க்கையிலே விசேஷமாய் கர்த்தருக்கென்று தங்களை அர்ப்பணித்தவர்களுடைய தலைமுறைகள் வாழ்க்கையிலே நடக்கிற ஒரு காரியம் கூட தற்செயலாய் நடப்பது கிடையாது. அது தேவனுடைய அநாதி தீர்மானம். தேவன் தாம் முன்குறித்தது. நம் தேவன் உடன்படிக்கையின் தேவன். ஹல்லேலூயா. நீ நம்ப பண்ணின உம் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. சொல்லுங்க. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்று. கைகளை உயர்த்தி மறவாமல் மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. உடன்படிக்கையின் தேவன், உடன்படிக்கையின் தேவன், உண்மையில் பிசகாதவர். உடன்படிக்கையின் தேவன், உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லே என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றினீர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லே என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றினீர். கைகளை உயர்த்தி மறவாமல் நினைப்பவரே இயேசையா, நிறைவேற்றி முடிப்பவர். அவர் நினைத்தார், நிறைவேற்றி முடித்தார். மறவாமல் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்றவர். ஒரு விஷயம் கூட சொல்லுங்க. உடன்படிக்கையின் தேவன், உடன்படிக்கையின் தேவன், உண்மையில் பிசகாதவர். சத்தமா சொல்லுங்க அந்த வார்த்தையை. உடன்படிக்கையின் தேவன், உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான்
சொல்லுங்க. தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை என் தாவீதுக்கு அவர் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிடுகிறவர். அவருடைய வார்த்தை பொய்யாகவே பொய்யாகாது. மறவாமல் நினைத்தவரே, மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே, மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். அவர் தலைமுறைகளின் தேவன், அவர் நம்முடைய தேவன், அவர் ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், அவர் யாக்கோபின் தேவன், 1000 தலைமுறைக்கு இரக்கத்தை காக்கிற தேவன். அவர் வழியே வழியோ சத்தியமும் ஜீவனும் இந்த பிள்ளைகளை ஆட்கொள்வதாக. இவங்க மேல நீர் உயர்ந்திருக்கணும், நீர் மகிமைப்படணும், நீர் மகிமைப்பட. கடைசியா கைகளை செய்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை செய்து சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. முழு பலத்தோடு கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை வாழ்த்துகிறோம். தொடர்ந்துள்ள பகுதிகளை நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.